வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. சுஜாதாவின் நில்லுங்கள் ராஜாவே எபிசோட் 7. கணேஷ் ஹாஸ்பிட்டல்ல வசந்த பார்த்துட்டு நேரா ராஜேந்திரன் கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றாரு. ராஜேந்திரன் திகச்சு போய் நின்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க கணேஷ்? ராஜேந்திரன், அது ஒரு சாத்தியம்தான், ஆனா ஒரு மிக கடுமையான சாத்தியம். இல்லைன்னா இன்னைக்கு வசந்த் எப்படி அடிபட்டிருக்க முடியும்? நிச்சயம் அந்த சதி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? நம்பவே முடியல. நிறைய துப்பறியும் கதை படிக்கிறீங்களா? அப்படின்னா என் அசிஸ்டன்ட் வசந்த் அடிச்சு போட்டது யாரு? எதுக்காக ஒரு விரோதமும் இல்லாம அந்த மாதிரி குற்றுயிரும் குழையுயிருமா அடிச்சு போட்டிருக்கிறாங்களா ராஜேந்திரன்? நான் இப்ப சொல்றது எல்லாம் பைத்தியக்காரன் பேச்சா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்டது சிலியானா பிரசிடென்ட்டோட ICF நிகழ்ச்சி நிரல், அவ்வளவுதானே? தர சொல்றேன் அப்படின்னு டெலிபோன் எடுத்தாரு ராஜேந்திரன். 10 நிமிஷத்துல அவருக்கு அந்த தகவல் கிடைச்சிருச்சு. மாலை 4 தொழிற்சாலைக்கு வருகை, 4:30 ஜீப்பில் தொழிற்சாலையை சுற்றி பார்த்தல், 5:15 தேநீர் வரவேற்புரை, 5:35 ஷாப் நம்பர் 9க்கு செல்லுதல், 5:40 அங்கு ஒரு தொழிலாளரிடமிருந்து முதல் பெட்டிக்கான சாவியை பெறுதல், முதல் ரயில் பெட்டியை அந்த தொழிலாளருடன் பார்வையிடுதல், 5:45 பதிலுரை, 5:50 தேசிய கீதம் சிலியானா, தேசிய கீதம் இந்தியா. தொழிலாளர். ராஜேந்திரன், யார் இந்த தொழிலாளர்? பெயர் என்ன? உடனே விவரம் வேணும், உடனே. அதுக்கென்ன, கொஞ்சம் இருங்க, விசாரிச்சு சொல்றேன். ராஜேந்திரன் மறுபடியும் டெலிபோனை எடுக்க கணேஷ் மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்தான். 5:40 ரயில் பெட்டியை அந்த தொழிலாளருடன் பார்வையிடுதல், 5:45 பதிலுரை, 5:50 தேசிய கீதம் சிலியானா, தேசிய கீதம் இந்தியா. கணேஷ் பட்டென்று மேஜை மேல குத்துனான். தட்ஸ் இட், சிலியானாவின் தேசிய கீதம். என்ன கணேஷ், என்னாச்சு உங்களுக்கு? ராஜேந்திரன், என்கிட்ட ஒரு கேசட் இருக்கு, அதுல ஒரு பாட்டு பதிவாயிருக்கு. சிலியானா தேசத்து கன்சலேட் அலுவலகத்துக்கு போன் பண்ணி அங்க அந்த அதிகாரி யார்கிட்டயாவது பேசி அந்த கேசட்டை போட்டு காட்டி அந்த பாடல் அவங்களோட தேசிய கீதமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கணேஷ், புரியும்படியா பேசுங்க. சார், அந்த தொழிலாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஃபோர்மேன், பேர் ராஜா. கை கொடுங்க ராஜேந்திரன். என்ன ராஜேந்திரன், அப்ப பூரா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சதி நிச்சயம் நடக்க போகுது. அந்த விழாவில் சிலியானா குடியரசுத் தலைவரை நாளைக்கு ICFல தீர்த்திர போறாங்க. நாளைக்கா? இன்னைக்கு தானே விழா. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி. சனிக்கிழமை தானே ICF போறதா பேப்பர்ல போட்டிருந்தான். ஒரு நாள் முன்ன தள்ளி போட்டுட்டாங்களே, தெரியாதா? இன்னைக்குன்னா இப்ப மணி என்ன ராஜேந்திரன்? 4:30. ராஜேந்திரன், வாங்க, உடனே பெரம்பூர் போகணும். 6 மணிக்குள்ள அங்க போயாகணும். லேட் ஆச்சுன்னா காரியம் கெட்டு போயிடும். சீக்கிரம், குயிக். கான்சுலேட்ல ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஹெலிகாப்டர் இருந்தா ஹெலிகாப்டர்ல போக வேண்டிய அளவுக்கு அவசரம். போற வழியில விவரமா சொல்றேன், கிளம்புங்க. ராஜேந்திரன் கூட ஜீப்ல பாய்ஞ்சு சீறி புறப்பட்டு போக, கணேஷ், என்ன இது தேசிய கீத பிசினஸ்? புரியுற மாதிரி சொல்லுங்க. இத பாருங்க, ராஜான்னு ஃபோர்மேன் ஒருத்தன் இன்னைக்கு அந்த சாவிய சிலியானா தேச தலைவர்கிட்ட விழாவில கொடுக்க போறான்ல. ஆமா, அந்த ராஜா தான் நம்ம ஜவஹர் விட்டல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி விடுதலையானானே அவனை மயிலாப்பூர் கூட்டி வந்து அவன் மனசை மாத்த முடியுமான்னு பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க டாக்டர் பாலகோபால் அண்ட் கம்பெனி. மாத்தி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? பின்னால வர பயங்கரமான காரியத்துக்கு ஒத்திக. சரி, அதான் சொன்னீங்களே, இந்த தேசிய கீதம் என்ன? மருந்துகள் மூலமாகவும் ஹிப்னாட்டிசம் முறைகள் மூலமாகவும் ஒரு ஆளை கீ கொடுத்த பொம்மை மாதிரி செய்திடலாமா. புத்தகத்துல படிச்ச. CIA பல வழிகள் வச்சிருக்காங்க. பொம்மைன்னா எப்படி? ஒரு ட்ரிக்கர் கொடுத்தா போதும், உடனே அந்த ஆள் உள் மனசுல பொதிஞ்சிருக்கிற ஒரு பயங்கர காரியத்தை செஞ்சிருவான். ராஜா அந்த சிலியானா தேசத்து தேசிய கீதம் கேட்ட உடனே அதைத்தான் செய்ய போறான். அந்த பாட்டு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வெறி வந்துடும். அவனோட மனசுல அடித்தளத்துல புதைச்சு வச்சிருக்கிற மூர்க்கம் வெளிப்படும். ஹிப்னாட்டிச தூக்கத்துல சப்கான்சியஸ்ல அவன் அந்த சிலியானா ஜனாதிபதியோட படத்தை காட்டி காட்டி அந்த பாட்டை திருப்பி போட்டு போட்டு கொல்லு, அவனை சுடுன்னு போதிச்சிருப்பாங்க. அந்த கொலை நினைவுகள் எல்லாம் அவனோட மனசுல அடித்தளத்துல மறைஞ்சிருக்கு. தேசிய கீதம் வாசிக்கிற போது அது வெளிப்பட போகுது. மெஷின் மாதிரி அந்த ராஜா செயல்பட போறான். சுட போறானா, கழுத்தை நெரிக்க போறானா தெரியல. இல்ல ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து படின்னு அந்த தலைவர் மண்டை மேல போட போறான்.
அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன கேட்டாலும் ஒன்றும் ஞாபகம் இருக்க போறதில்ல. அவங்க ஐசிஎஃப் தொழிற்சாலையின் மெயின் கேட்டுக்கு வந்தப்போ தோரணங்கள்ல 2 நாடுகளோட கொடிகளும் பறந்தது. சிலியானா தேசத்து அதிபருக்கு நல்வரவு. ஏன்பா விழா ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட கேட்டாரு ராஜேந்திரன். ஆரம்பிச்சு முடிய போறதுங்க. முடிய போறதா? மணி 5:15 தானே. மறுபடியும் டைம் மாத்தி முன்ன தள்ளி வச்சுக்கிட்டாங்க. தோரணங்கள்ல 2 நாடுகளோட கொடிகளும் காற்றில் விளையாட தொழிலாளர்கள் முனைந்து அமைத்திருந்த பெரிய மேடை, வரி வரியா பந்தல், கைத்தட்டல் ஒலி கேட்டது. கணேஷும் ராஜேந்திரனும் கூட்ட விளிம்புல வந்து சேர்ந்துக்கிட்டு நிக்கிற 1-2 ஆட்களை பிரிச்சு பார்த்தாங்க. மேடை மேல ஐசிஎஃப் அதிபர், ஆளுநர், சிலியானா தேசத்து அதிபர், மற்றொரு சிலியானா ஆசாமி, மற்றொருவர், அப்புறம் வலது ஓரத்துல நாற்காலியில ராஜா. சிலியானா அதிபர் உட்கார்ந்த வாக்கிலேயே அரை கண்ணாடி அணிந்து படிச்சுட்டு இருந்தாரு. வழுக்கை, வயசை சொல்ல முடியல. மிக அருமையான நீளத்துல ஷூட் அணிந்து கோட்டுல ஒரு ரத்த ரோஜா சொருக்கி இருந்தாரு. பெரிய காதுகள், பெரிய மூக்கு, பாலம் பாலமாக உதடுகள். அவங்க பாஷையில எழுதி வச்சதை அவர் வரி வரியாக படிக்க பக்கத்துல ஒரு கான்சல் ஆசாமி சுட சுட மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். சிலியானாவும் இந்தியாவும் கலாச்சாரம், தொழில் முன்னேற்றம் இரண்டிலும் நட்புறவுடன் செயல்பட. ராஜேந்திரன், உங்க ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்கான் போல இருக்கே, அந்த ஆசாமி தானே ராஜா? ஆமா, நன்றியுரை நடக்குது. 2 நிமிஷம்தான் பாக்கி இருக்கு. லவுட் ஸ்பீக்கர் ஆசாமி உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இடது ஓரத்துல சைட்ல. சீக்கிரம் அங்க போகணும். இங்கிருந்து அந்த இடம் 100 மீட்டர் இருக்கும். உட்கார்ந்து இருக்கிறவங்கள மூர்க்கத்தனமா பிரிச்சுக்கிட்டே மேடையை நோக்கி முன்னேறினாங்க. இந்திய மக்களுக்கு, இந்திய தொழில் இனத்துக்கு வந்தனமும் நன்றியும். அன்புடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். கைத்தட்டல் ஒலி கேட்டது. போச்சு போச்சு, அடுத்தது தேசிய கீதம். சீக்கிரம் வாங்க ராஜேந்திரன். ஆம்பிளிஃபயர் பக்கத்துல இருந்த ஆசாமி முன்னாடியே டேப் ரெக்கார்டரோட இணைக்கப்பட்டு தயாரா இருந்த சேனலை பெரிதுபடுத்தினான். யோ பாத்து நடையா, பூட்ஸ் காலால மிதிக்கிறியே. டேப்பின் பிளே பட்டன் அழுத்தப்பட்டது. மேடையில யாவரும் எழுந்து மௌனமா நின்னு தேசிய கீதம் ஒலிக்க காத்திருந்தாங்க. கணேஷ், நீங்க போய் ராஜாவை பிடிங்க சீக்கிரம். டைம் இல்ல ராஜேந்திரன், டைம் இல்ல. டேப் சுழன்றது. கொஞ்சம் செகண்ட் ஆரம்ப மௌனம். வெறும் குயிக் ராஜேந்திரன், முதல்ல டேப்பை நிறுத்திடுங்க. ஸ்டாப் பட்டன் மேல பாஞ்சிருங்க. சிலியானா தேசத்து தேசிய கீதம் ஒலிக்க தொடங்கிறதுக்குள்ள ராஜேந்திரன் அந்த கடைசி 5 அடிய வேங்கை பாய்ச்சலா கடந்து ஸ்டாப் பட்டன் மேல விழுந்தாரு. டேப் ரெக்கார்டர் நின்னது. யார் யார் யா நீ? ராஜேந்திரன் மைக் செட் ஆசாமி கிட்ட மெதுவா ஆனா அழுத்தமா, பாரு, சத்தம் போட்டு கலாட்டா எதுவும் செய்யாத. போலீஸ் இந்த பாட்டை போடக்கூடாதுன்னு உத்தரவு. கம்முனிரு. அவன் பயந்து திருன்னு மேடையை பார்க்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சைகையில கேட்டான். மேடையில நின்றுட்டு இருந்தவங்க பொறுமை இழந்து ஒவ்வொருத்தரா இடது பக்கம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ராஜேந்திரன் மேடை மேல ஏறி இடது ஓரத்துல இருந்த அதிபர் கிட்ட, நான் போலீஸ் டெப்டி கமிஷனர், இன்டெலிஜென்ஸ். தேசிய கீதம் சரியில்லைன்னு தகவல் வந்தது. கடைசி நிமிஷத்துல நிறுத்தும்படியா ஆயிடுச்சு அப்படின்னு காதுல முணுமுணுக்க, அவர் பக்கத்துல இருந்த கவர்னர் காதுல சொல்ல, கவர்னர் கான்சலிடம் சொல்ல, அவர் தோள்களை குலுக்கிட்டு நெற்றி புருவங்களை உயர்த்திட்டு உதட்ட பிதுக்கிட்டு பரவாயில்ல அப்படின்ற ரீதியில சிரிச்சுட்டு கவர்னர் கிட்ட கை குலுக்கிட்டு பின்புறம் இறங்கி தயாரா காத்திருந்த சிசி நம்பர் பிளேட்டோட கொடி பறக்கும் கான்சல் கார்ல தலைவர் கூட புறப்பட்டுட்டாரு. இன்னொரு உதவி கமிஷனர் ராஜேந்திரன் கிட்ட வந்து, என்ன ராஜேந்திரன் இந்த கலாட்டா, எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்க கூடாதா அப்படின்னாரு. போன் பண்ணினனே, ரேடியோ மூலம் செய்தி கொடுத்தேனே, உங்களை ரீச் பண்ண முடியல. லாஸ்ட் மினிட், சாரி. இன்டெலிஜென்ஸ் ஆசாமிகளே இப்படித்தான். அவர் ஏதாவது கோச்சிட்டு இருந்தா வேலை போயிருக்கும். இது மாதிரி டிப்ளமேட்டிக் விஷயங்கள் எல்லாம் நீங்க தடாலடி பண்ணக்கூடாது. கூட்டம் கலைஞ்சிட்டு இருக்க கணேஷ் ராஜா பக்கத்துல போனான். ஹலோ மிஸ்டர் ராஜா. ராஜா கணேஷை பார்த்த பார்வையில அந்நியம் இருந்தது. ஹலோ, நீங்க யாரு? கணேஷ். தெரியல? பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. எங்க பார்த்தாலும் பார்க்காட்டாலும் மிஸ்டர் ராஜா எங்க கூட இப்ப வரீங்களா? ராஜேந்திரன். எங்க கணேஷ், போலாமா? கணேஷ், யோ மைக் செட்டு, அந்த டேப் ரெக்கார்டரையும் டேப்பையும் இங்க கொண்டா. தோரை, அவங்க கொடுத்த டேப்பை தான் நான். உன்னை யாரும் ஒன்றும் சொல்லல. மிஸ்டர், வரீங்களா? எங்க வரணும்? எதுக்கு வரணும்? மிஸ்டர் ராஜேந்திரன், போலீஸ் உதவி கமிஷனர் உங்களோட பேசணும். ஒன்னும் பயப்பட வேண்டியதில்ல, வாங்க. ராஜேந்திரன் ஐசிஎஃப் அதிபர் கிட்ட, எனக்கு ஒரு தனி ரூம் வேணும், ஒரு சின்ன பரிசோதனை செய்யறதுக்கு. கணேஷ் ரெடியா? டேப் ரெக்கார்டர் ரெடி. ராஜா ரெடி. இன்னும் ஒரு சாதனம் வேணும்.
சிலியானா ஜனாதிபதியோடைய படம். ராஜேந்திரன் சுற்றுமுற்றும் மேலே பார்த்தார். யோ மைக்கு, ஏணி இருக்குதுல்ல? இருக்குதுரை, ஏறு, அந்த படத்தை எடுத்து கொடு பார்க்கலாம், குயிக். என்ன ராஜேந்திரன் இதெல்லாம்? ஏதாவது அரெஸ்ட் பண்ண போறீங்களா? யாரையும் இல்ல, போங்கப்பா, கூட்டம் போடாதீங்க. என்ன கணேஷ், போலாமா? ரூம் எங்க சார் இருக்கு? நேரா போனா டூல் ரூம் பக்கத்துல. குஷனிங்கா? பவர் பிளக் இருக்குமா? ஷாக் ட்ரீட்மெண்டா? வாங்க, அதிகம் கேட்காதீங்க. அந்த ரூம்குள்ள வேற யாரையும் அனுமதிக்கல. ராஜா, கணேஷ், ராஜேந்திரன், டேப் ரெக்கார்டர். உட்காருங்க ராஜா. நில்லுங்க ராஜா அப்படின்னா கணேஷ். என்ன செய்ய போறீங்க? ராஜாவோட கண்கள்ல பயமும் மிரட்சியும் தெரிஞ்சது. ரிலாக்ஸ், ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராஜா. டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாட்டு போட்டு காட்ட போறோம், அவ்வளவுதான். கணேஷ் ராஜாவுக்கு எதிரே சிலியானா ஜனாதிபதியோட படத்தை நிறுத்தி வச்சான். டேப்பை ரீவைண்ட் செஞ்சுக்கிட்டான். எதிரில கொஞ்சம் தள்ளி ராஜேந்திரன் நிற்க ரெக்கார்டரின் பிளே பட்டனை அழுத்தினா. மௌனம். நீங்க என்ன செய்ய போறீங்க? இது திப்புன்னு சிலியானா தேசிய கீதம் ஒழிச்சது. வசந்த் அபகரிச்சுட்டு வந்த டேப்ல பதிஞ்சிருந்த அதே மெட்டு, அதே சங்கீதம். கணேஷ் ராஜாவையே கவனிச்சான். அந்த பாட்டை கேட்டதும் ராஜாவோட உடல் இறுகுது, நெத்தி சுருங்குது, உதட்ட கடிச்சுக்கிறான். பல்பட்ட இடத்துல ரத்த விளிம்பு தெரியுது. மூச்சு பெருசா விட ஆரம்பிச்சான். நெத்தியெல்லாம் வியர்வை. அவன் பார்வை மெதுவா திரும்புது. உடல் ஒரு மனித மெஷின் திரும்புறது போல திரும்ப அந்த படத்தின் மேல அவன் பார்வை இருந்தது. அவன் உள் தொண்டையிலிருந்து ஒரு மிருக ஒலி புறப்பட்டது. அந்த படத்தை தன் முஷ்டியால தீர தீர அடிச்சு கிழிச்சான். கண்ணாடி அவனுக்கு பொருட்டாவே இல்லை. அதன் மர சட்டங்கள் நாலா புறமும் சிதற கிழிச்சு கிழிச்சு போட்டு குதித்து மிதித்து பக்கத்துல இருந்த ஆயுதம் ஏதாவது கிடைக்கிறதான்னு தேடி சுவர்ல பலகையில மாட்டியிருந்த பெரிய ஸ்பேனரை எடுத்து கையெல்லாம் ரத்தமா, கண்கள் கலங்க சிவந்து கணேஷ் பட்டுன்னு ஸ்டாப் பட்டன் அழுத்தினான். ராஜா அப்படியே சோர்ந்து நாற்காலி மேல விழுந்தான். வாயில எச்சில் நுரையுடன் ஒழுக, நாக்கு துருத்தி இருக்க, கண்கள் சொருகி இருக்க, புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிப்பட்ட மிருகம் போல மூச்சு விட்டான். ராஜேந்திரன் கதவை திறந்து, குயிக், கால டாக்டர் அப்படின்னா. மாலை 6:30 மணிக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஜீப்ல ரேடியோ பிடிவாதமா பேசிக்கிட்டே இருந்துச்சு. ராஜேந்திரன் முன்னே உட்கார்ந்துருந்தாரு. 2 பேரும் மௌனமா இருந்தாங்க. மை காட் கணேஷ், எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த ஜனாதிபதி தப்பிச்சிருக்காரு. கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா, மை காட், உடம்பெல்லாம் நடுங்குது எனக்கு. என் கரியர்ல நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த ராஜா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. மேஜை மேல ஒரு கத்திரிக்கோல் இருந்ததே, கவனிச்சிங்களா? கவனிச்சேன். யாரும் போறதுக்கு முன்னாடியே 5 குத்து குத்திருப்பான். பாட்டை மட்டும் நிறுத்தலைன்னா. கணேஷ், ஒரு சர்வதேச விபத்தை தவிர்த்துட்டீங்க. பிரில்லியன். கமிஷனர் கிட்ட சொல்லி உங்களுக்கு. அதெல்லாம் வேண்டாம் ராஜேந்திரன், குருட்டு அதிர்ஷ்டம். சிஐஏ அமெரிக்க உளவு ஸ்தாபனம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை அந்த மாதிரி அசாசினேட் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ். கென்னடி கூட இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மர்டர்னு தான் இப்ப சொல்றாங்க. டாக்டர் பாலகோபால் அவங்க ஆளுங்கிறீங்களா? நிச்சயம், அமெரிக்காவில் படிச்சவராச்சே. டாக்டர் கென்னத்னு ஒரு அமெரிக்கர் சமீபத்துல வந்து சேர்ந்திருக்காரு. உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். விளக்கடியில 3 நாள் வச்சு மூஞ்சி மேல தண்ணி அடிச்சு. உண்மை வெளிவரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ராஜேந்திரன். ட்ரை பண்ணி பாருங்க. அழுத்தக்காரங்க எல்லாரும். பாத்துடலாம், எங்க கிட்ட விட்டுருங்க இனிமே. நேரா டாக்டர் பாலகோபால் கிளினிக்குக்கே ஓட்ட சொல்லுங்க வண்டிய. அங்கதான் போறோம். முன்னாலேயே ரேடியோ மெசேஜ் கொடுத்து ஏரியாவை கண்காணிக்க சொல்லியிருக்க. யாரும் வெளியில போயிடாதபடி. வெரி குட் ராஜேந்திரன். 3 மாசம் முன்னாடியே சிலியானா ஜனாதிபதியோடைய ஐசிஎஃப் நிகழ்ச்சி நிரல் தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபேக்டரியிலையும் ஆளுங்க இருந்திருக்கலாம். இந்த ராஜா எப்படி? ராஜா ஒரு கருவிதான். கத்தி, துப்பாக்கி, ஸ்பேனர் மாதிரி. சிலியானா ஜனாதிபதி ஒரு கம்யூனிஸ்ட். அதனால ஒரு தொழிலாளர் விழாவில் கலந்துக்கிட்டா அவர் சந்தோஷப்படுவார்னு ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா, 3 மாசத்துக்கு முந்தையே ஐசிஎஃப் முடிவு பண்ண ப்ரோக்ராம் தான் இது. அந்த ஸ்தாபனத்துக்கும் தெரிஞ்சு போய் அந்த ராஜாவை வரவழைச்சு அவன் இந்த வேலைக்கு லாய்க்கான மன அமைப்பு உள்ளவனான்னு பரிசோதனை பண்ணி பார்க்க விரும்பியிருக்காங்க. தற்காலிகமா அவன் ஞாபகங்களை மாத்திர பரிசோதனை முதல்ல நடந்திருக்கு. மருந்தை கொடுத்தவர் ஜவஹர் விட்டலை பத்தி எல்லா விவரங்களையும் கிளிப்பிலை மாதிரி சொல்லி மனசுல ஏத்தி பார்த்திருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு. பரிசோதனைய பாலகோபால் கிளினிக்கு உள்ளதான் வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த ஆள் தப்பிச்சுட்டு போய் ரகலை செஞ்சுட்டான். ஆமா, ஜவஹர் விட்டலை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஜவஹர் விட்டலை இதுல சம்பந்தப்படாத அந்நியர்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் டாக்டர் பாலகோபாலுடைய பேஷண்ட்டுகள்ல ஒருத்தர்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் டாக்டருக்கு விட்டலை பத்தி இவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். சொல்லுங்க. தப்பி வந்து கலாட்டா பண்ணி நானும் வசந்தும் அதுல புகுந்து அவனை பெயில்ல விடுதலை செஞ்சு அவன் மேல கேஸ் ரத்தாகி அவன் ஜெயில இருந்து வெளியில ஹோட்டலுக்கு வந்த உடனே அவனை திரும்ப கிளினிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் மாத்து மருந்தை கொடுத்து அவனை பழையபடி ராஜாவாக்கிட்டாங்க. ஞாபக மாற்று பரிசோதனையினால ராஜா அவங்க காரியத்துக்கு உகந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை ஐசிஎஃப் காலனியில மறுபடி கொண்டு விடுறதுக்கு முன்னால அவனோட உள் மனசுல இந்த கொல்ற விதைய விதைச்சிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. மருந்தை கொடுத்து தூக்கமும் விழிப்பும் இல்லாத அவஸ்தை நிலையில திருப்பி திருப்பி அந்த தேசிய கீதத்தை போட வேண்டியது. எதிரில் சிலியானா பிரசிடென்ட்டுடைய படம் அல்லது திரைப்படம். ஹெட்போன்ல கூடவே கொல்லு கொல்லு, கழுத்தை நெறி, மார்ல குத்துன்னு உபதேசம். இந்த மாதிரி சிஐஏ நிறைய பரிசோதனைகள் செய்திருக்கிறதா ஆதாரபூர்வமா ரிப்போர்ட்டுகள் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் முழுக்க உள் மனசுல நடக்கிற ட்ரீட்மெண்ட். அதான் விசேஷம். வெளி வாழ்க்கையில அவன் ராஜா. ராஜாவுக்கு தன் மனசின் ஆழத்துல புதைக்கப்பட்டிருக்கிற சமாச்சாரங்கள் எதுவுமே தெரியாது, வெளியவே வராது. எப்ப வெளிவரும்? அந்த தேசிய கீதத்தை கேட்கிற போது மட்டும். தட்ஸ் இட். அடேங்கப்பா, ட்ரிக்கர் மாதிரி, துப்பாக்கி குதிரை மாதிரி அந்த பாட்டு. அதை கேட்ட உடனே அவனுக்கு அந்த பிரத்யேக வெறி வெளிப்படும். வெறி யார் மேல? சிலியானா ஜனாதிபதி மேல. அவரை பாக்குறான், கையில கண்டதை எடுத்து ஒரே போடு அல்லது ஒரே குத்து. அதான் பாத்தீங்களே எவ்வளவு மூர்க்கம் வெளிப்பட்டது. அந்த படத்தை என்ன கிழிச்சான் பாருங்க. கிழிப்பிட வேண்டிய ஒரு பிரசிடென்ட் தப்பிச்சாரு. ஜீப் மயிலாப்பூர் சிபி கோயில் தெருவுல டாக்டர் பாலகோபாலின் பாலி கிளினிக்கை தாண்டி போய் நின்னது. ராஜேந்திரன், நான் முதல்ல போறேன், 2 நிமிஷம் கழிச்சு நீங்க வாங்க. ஜாக்கிரதை ஏதாவது. கணேஷ் மெதுவா இறங்கி போனான். கிளினிக்குள்ள நுழைஞ்சான். 10-15 பேர் காத்திருந்தாங்க. நாற்காலிகள் காலியா இருந்துச்சு. எதுவும் மாறுதல் இல்ல. வரவேற்புக்கான அரைவட்ட மேஜையில அந்த பெண் ரிசப்ஷனிஸ்ட் உட்கார்ந்துருந்தா. பிரீத்தி இல்ல, அது வேறு ஒரு பெண். மே ஹெல்ப் யூ? இதுக்கு முன்னாடி இங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்தாங்களே மிஸ் பிரீத்தி, ஷீ இஸ் ஆன் லீவ். நான் அவளுக்கு பதிலா வந்திருக்கேன். டாக்டர் பாலகோபால பார்க்கணும். யூ ஹாவ் எனி அப்பாயின்மெண்ட்? நோ, போலீஸ் அப்படின்னா. மன்னிக்கவும், டாக்டர் பாலகோபால் ஊர்ல இல்ல. பதிலா டாக்டர் சிரஞ்சீவியை பாக்குறீங்களா? வேர் இஸ் டாக்டர் பாலகோபால் அப்படின்னா ராஜேந்திரன். மை காட், இஸ் திஸ் எ ரெய்ட்? பாலகோபால் எங்க? அவர் டெலிபோனை எடுத்து டாக்டர் சிரஞ்சீவி, த போலீஸ் ஆர் ஹியர் அப்படின்னா. கதவு திறந்தது. டாக்டர் சிரஞ்சீவி பாதி வழுக்க பட்டை பிரேம் கண்ணாடி, தூய வெள்ளை கோட்டு சகிதம் வெளிப்பட்டு, ஹலோ, நேற்று கிளினிக்ல திருட்டு போனதை விசாரிக்க வந்தீங்களா அப்படின்னாரு. இல்ல, டாக்டர் பாலகோபாலை பார்க்க வந்தோம். டாக்டர் பாலகோபால் வெளிநாட்டுக்கு போயிருக்காரே. எந்த நாடு? அமெரிக்கா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. எனிதிங் சீரியஸ்? எப்போ வருவாரு? சொல்ல முடியாது. அங்க அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸர். 6 மாசம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன், பறவை பறந்து விட்டது. டாக்டர் கென்னத், அவரும் திரும்பி போயிட்டாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். நாங்க இந்த கிளினிக் பூரா சோதனை போட போறோம். இப்பவே வா? ஆமா, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தா. 1 நிமிஷம் டைம். ஐ சி, பை ஆல் மீன்ஸ் உள்ள வாங்க. என்ன வேணும்னாலும் சோதனை போடுங்க. ப்ளீஸ் கம். ரொம்ப விட்டாச்சு. ராஜேந்திரன், நீங்க சர்ச் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சரி கணேஷ், காலையில ஆபீஸ்க்கு வாங்க. சரி. கணேஷ் புறப்பட, கணேஷ் தேங்க்ஸ் அப்படின்னார் ராஜேந்திரன். வெளியே வந்து நடந்தான். ஒரு துரும்பும் ஆகப்படாது. அந்த கிளினிக்கை சல்லடை போட்டு தேடினாலும் எந்த தடையும் கிடைக்காது. வீண் தான், பறந்து போயிட்டாங்க. ஆட்டோ பிடிச்சு பிரீத்தி டீச்சர்ஸ் காலனி வீட்டுக்கு போனான். பூட்டி இருந்தது. முன் போர்ஷன்ல கேட்டப்ப திடுதிப்புன்னு அந்த பொண்ணு ஒரு விதமா மயக்கம் வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா பாவம் பயந்துட்டாங்க. உடனே ஆஸ்பத்திரியை எடுத்துட்டு போனாங்க. என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியலையா. ஆஸ்பத்திரியிலே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அக்காலாம் வந்திருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? என்னவோ ஆஸ்பத்திரி சொன்னாங்களே. பிரைவேட் நர்சிங் ஹோமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா? தெரியலைங்களே, சாரி. கணேஷ் சலிச்சுக்கிட்டு ஆட்டோவில் ஏறிக்கிட்டான். திடீர்னு ஒரு சிலர் மேடைக்கு வந்து நடிச்சுட்டு அவங்க திசையில போய் மறைஞ்சிட்டத போல உணர்ந்தான். எங்கே அந்த பெண்? எங்கே டாக்டர் பாலகோபால்? எங்கே ராஜா? எங்கே சிலியானாவின் ஜனாதிபதி? வேறு வேறு திசைகள். இதில் யார் நிஜம்? வசந்த். ஆம், வசந்தின் வேதனை தான் தற்போதைக்கு நிஜம். ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. முற்றும். இந்த கதையை நம்ப முடியாதவங்களுக்கு சுஜாதா அவர்கள் ரெக்கமெண்ட் செய்யற புக்கு வால்டர் பவர்ட்டின் ஆபரேஷன் மைண்ட் கண்ட்ரோல். அது கதை புத்தகம் அல்ல,
முழுக்க முழுக்க நிஜம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விலாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.